2016ஆம் ஆண்டில் சமையல் கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முறையை ஆரம்பித்தவர். சமையல் கலையில் இதுவரை இவர் 26 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் 4 புத்தகம் வெறும் கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே எழுதியிருக்கார். சமையல் கலையில் டாக்டரேட் PhD பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை இவரை சாரும். 24 மணி நேரத்தில் 617 உணவு வகைகளை தயார் செய்து உலக சாதனை புரிந்துள்ளார். May I invite and welcome amidst you, ladies and gentlemen, with a big round of applause from you, our dear Chef Damu avர்கள். Welcome, sir. இங்கு வந்திருப்போர் எல்லோருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேடையில் பெரிய மகான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். மகான்களுடைய அம்மாக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அப்படின்னா அது காரணமே எங்கள் அம்மா தான். 2 விதத்தில் சொல்லலாம். இன்றைக்கி ஒரு சமையல் கலையில் கொஞ்சம் நல்லா செய்கிறேன் அப்படின்னா அதே காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா இன்னமும், அதாவது அம்மாவுக்கு இப்போ 83 வயசு ஆகுது, இன்னமும் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. நிறைய இன்றைக்கி டிவியில் நிறைய செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா அது அவங்களோட ரெசிபியாக தான் இருக்கணும். ஃபோன் பண்ணி கேட்பேன், அம்மா அதிரசம் எப்படி செய்யுது, என்ன பாகு, என்ன பதம். அதுக்கு அம்மா ரொம்ப நன்றிம்மா. அது இல்லாமல் கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா என்னான்னு கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான். அதாவது ரொம்ப நடுத்தரமான குடும்பம், 1 man earning, 3 பசங்க, எனக்கு அண்ணா தங்கச்சி, 3 பசங்களுக்கும் சாப்பாடு, படிப்பு. ஒரு அப்பா சர்வீஸ் கமிஷனில் அண்டர் செக்ரட்டரியாக இருந்தார். அந்த ஏர்னிங் வச்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றணும். நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம டாக்டர் சுரேந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த சாக்ரிஃபிஷன் அப்படின்றது அவங்களுக்கே சாரும், அந்த ஹார்ட் ஒர்க்ன்றது அவங்களுக்கு தான் சாரும். இந்த 3 பேருக்குமே பாரபட்சம் பார்க்கக்கூடாது. சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிடுவோம். 1/4 கிலோ கறி வாங்க முடியும். மேக்ஸிமம் பீஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 14 to 15 பீஸ். தட்டு வச்சுப்பாங்க, 3 தட்டு வச்சுப்பாங்க. அதில் 1 2 3 1 2 3 அது மாதிரி எண்ணி வைப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு கூட அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு. ப்ரான்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணி வைப்பாங்க. அதை தொக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒதுக்கிடுவாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது கற்றுக் கொடுத்தது அவங்க தான். இன்னைக்கு இந்த அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததும் அவங்க தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு தமாஷா கூட இருக்கலாம். இன்னமும் எனக்கு தனியாக தோணுன்னு பயம். தனியாக தோணுது கிடையாது. இப்போது என்னுடைய ஒய்ஃப் லண்டனில் இருக்கா. இப்போ நான் வீட்டில் இருக்கேன். என்னோட படுத்து தூங்குறது எங்கள் அம்மா தான். அந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ். ஆனால் நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. இருந்தாலும் பிள்ளைக்கோசரம் படிக்கட்டு ஏறி என் கூட படுத்துட்டு காலையில் இறங்குவாங்க. நான் மேலே இருக்கேன், அம்மா கீழே இருக்காங்க, நான் மேலே ஏற முடியாததால். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் எங்கள் அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, எவ்ரி மேன் சக்ஸஸ் பிகின் எ விமன் அப்படின்னு. அது கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அம்மாவால் பொருந்தும். ஏன் அப்படின்னா ஒரு மேன் ஏர்னிங்கில் 3 பேர் படிக்க வைக்கணும், குடும்பத்தை நடத்தணும், சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளோ இருக்கும்போது அது எந்த மாதிரிலாம் பிளானிங் பண்ணணும். இன்னமும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ கூட சொல்லுவாங்க, செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, என்ன வருமானம் வந்தாலும் எழுதி செலவு பண்ணு. துண்டு விழும், ஒரு மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழும். அந்த துண்டு விழுறதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இன்னமும் சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்க தான். அதனால் வாழ்க்கையில் கஷ்ட சுகத்தை சொல்லிக் கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிம்மா. அதே மாதிரி எனக்கு அன்பு பாசம் இன்னமும் செலுத்திட்டு இருக்காங்க. நம்ப மாட்டீங்க,
நான் 5 மணிக்கு வரேன் அப்படின்னா அவங்க 5 மணிக்கு வரல, 5:15 ஆயிடுச்சு அப்படின்னா நடு ரோட்டில் வந்து நின்றுட்டுப்பாங்க, இன்னும் நிற்பாங்க. என்ன ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பாசம் உள்ள எங்கள் அம்மா. அது ஒரு பாட்டுக்குள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதுவும் எனக்கு பிறந்தோம். ஏன்னா அவங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. ஏன் அப்படின்னா எங்கே போனாலும் முதல்ல தொட்டு கும்புறது அம்மாவை தான். அதனால் அந்த அம்மா இன்னும் நீடோடி வாழணும், எங்களுக்கு நிறைய அட்வைசஸ் பண்ணணும், இது மாதிரி நல்லா இருக்கணுன்றது ஆனால் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம முரளி கிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு யாராலையும் சாதிக்க முடியாத முரளி சார் சாதிச்சிருக்கார். அதுக்கு பெரிய கரகோஷம் இருக்கணும். யாராலும் நினச்சா கூட பண்ண முடியாது. அதுக்கு அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. கடவுள் எல்லோரையும் நல்லா காப்பாற்றணும். தேங்க்யூ.